இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காலதாமதமின்றி தேவனுடைய வார்த்தைக்காக கடந்து செல்வோம். தேவன் வருஷங்களை நன்மையினால் திருப்தி ஆக்குகிற தேவன். ஆகவே இந்த வருஷத்திலும் தேவனிடத்திலே மேன்மையான மகிமையான காரியங்களை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும், அதையே தியானிக்க வேண்டும். அப்பொழுது அவைகள் நிச்சயமாய் உங்களை வந்து மேற்கொள்ளும். ஆமேன். இந்த வருஷத்துக்கான வசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். அதற்கான விளக்கத்தையும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த வேளையிலே இதை சாதாரணமாய் நீங்கள் எடுக்க வேண்டாம். இது தீர்க்க தரிசன செய்தி. ஆகவே இதை மிகவும் சீரியஸாக எடுத்து நீங்கள் செயல்படுவீர்களானால் இந்த வருஷத்திலே தேவனுடைய மகிமையை காண்பீர்கள், தேவனுடைய அற்புதத்தை காண்பீர்கள், அதிசயங்களை காண்பீர்கள், ஆசீர்வாதங்களை காண்பீர்கள். ஆமேன். ஆகவே மிகவும் சீரியஸாய் நாங்கள் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி, தேவனுடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி, தேவன் நமக்கு கொடுத்த விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் சீரியஸாய் செயல்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆமேன். எடுப்போம். எசாயா 43வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் 21வது வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். பிரியமானவர்களை, இதுதான் நம்முடைய தடை. பிசாசு தடை பண்ணுறான் என்று சொல்லி கொண்டு நாங்கள் இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நாங்கள் தான் தடை பண்ணுகிறோம். சங்கீதத்திலே நாங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது: இஸ்ரவேலின் பரிசுத்தரை இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டுப்படுத்தினார்கள். அப்போ கவனியுங்கள், நாங்கள் தான் நம்முடைய அவவிசுவாசத்தின் நிமித்தம் நினைக்க வேண்டியதை நினைக்காமல், தியானிக்க வேண்டியதை தியானிக்காமல், தவறான காரியங்களை நாங்கள் நினைக்கிறபடினால், தியானிக்கிறபடினால் அவைகள் தான் நமக்கு தடைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே தாமதங்களையும் கொண்டு வருகிறது. ஆகவே தான் தேவன் சொல்லுகிறார், பிசாசினால் உருவாக்கப்பட்ட பழைய தடைகள், தாமதங்கள், தோல்விகள், வேதனைகள், துன்பங்கள், வியாதிகள், கவலைகள், கஷ்டங்கள், இவைகளை நினைக்க வேண்டாம். நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த புதிய வருஷத்திலே நீங்கள் புதிய காரியத்தை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள், புதிய சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள், புதுவிதமான வழி நடத்தலை பெற்றுக்கொள்வீர்கள். தேவனிடத்திலே புதிய வெளிப்பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் புதிதான வெளிப்பாடுகளை நீங்கள் இந்த வருஷத்திலே பெற்றுக்கொள்வீர்கள். ஆமேன். புதுவிதமான நடத்துதல், தேவனுடைய நடத்துதலை நீங்கள் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே புதிய வருஷத்திலே மேன்மையான மகிமையான காரியங்களை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே தான் அவருடைய கிருபை அனுதினமும் புதிதாக இருக்கிறது. ஆமேன். பழைய கிருபை, நேற்றைய கிருபையில் நாங்கள் இன்றைக்கு செயல்படுவது அல்ல, இன்றைக்கு அதை விட ஒரு மேன்மையான கிருபை நம்மை மேற்கொண்டிருக்கிறது, நம்மை எடுத்து செல்லுகிறது, வழிகாட்டுகிறது. ஆமேன். ஆகவே தேவன் நமக்காக மேன்மையான காரியத்தை இன்றைய நாளிலே வைத்திருக்கிறார் என்று சொல்லி அனுதினமும் நாங்கள் எழும்பும் பொழுது அதை தியானிக்க வேண்டும், அதிலே நாங்கள் களி கூற வேண்டும். ஆமேன். தேவன் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி போட்டார். எனக்கு தீங்கு இல்லை, தீங்கு என்னை அணுக முடியாது. ஆமேன். அப்படியாக அனுதினமும் நீங்கள் தியானிக்க வேண்டும், தேவனை கொண்டாட வேண்டும். பழையவைகள் தான் நாம் தேவன் மீது சந்தோஷமாக இல்லாதபடிக்கு அல்லது சந்தோஷமாக இருக்க முடியாதபடிக்கு தடைகளை கொண்டு வருகிறது. ஆகவே தான் தேவன் சொல்லுகிறார், பழையவைகளை நினைக்க வேண்டாம், பழைய தோல்விகளை நினைக்க வேண்டாம், பழைய தடைகளை நினைக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன தேவன் இப்பொழுது இயேசு கிறிஸ்து மூலமாய் அதை செய்து முடித்திருக்கிறார். அந்த புதிய காரியம் உங்களை என்னை மேற்கொள்ளுவதற்காக இப்பொழுதே ஆயத்தமாயிருக்கிறது. ஆமேன். அந்த காரியங்கள் என்ன என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து வாசிப்போம். இப்பொழுதே அது தோன்றும். கவனிங்கள், இப்பொழுதே அது தோன்றும். தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மையான நன்மைகள், ஆசீர்வாதங்கள், சுகங்கள்,
வெற்றியுள்ள வாழ்க்கை, பரிசுத்தம், தேவனை குறித்த அறிவு, இவைகளெல்லாம் இப்பொழுதே தோன்றும். ஆமென். இவ்வளவு காலமும் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம், ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இப்பொழுது தோன்றும். தேவன் செய்து முடித்தவைகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே தோன்றும். ஆமென். ஆகவே அதை பெற்றுக்கொள்ள நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி ஆயத்தப்படுத்துவது? அதையே தியானிக்க வேண்டும். ஆமென். அதுதான் ஆயத்தப்படுத்துவது என்றால் அவர் சொன்னவைகளே தியானிக்க வேண்டும். இவைகள் வந்து என்னை மேற்கொள்ளுகிறது, என்னுடைய குடும்பத்தை மேற்கொள்ளுகிறது, என்னுடைய பிள்ளைகளை மேற்கொள்ளுகிறது என்பதை மனக்கண்களிலே பார்த்து சந்தோஷப்பட்டு தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆமென். அப்பொழுதுதான் சந்தோஷமே வரும். தேவன் செய்து முடித்தார், எல்லாம் எனக்காக ஆயத்தமாய் இருக்கிறது, அது இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே தோன்றும். இந்த எண்ணம் தான் நமக்குள்ளே சந்தோஷத்தை கொண்டு வருது. தேவனை சந்தோஷமாய் துதிப்பதற்காக நம்மை உந்தி ஏவுகிறது இப்பேற்பட்ட நினைவுகள். ஆகவே தான் பழையவைகளை நினைக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அவைகள் நமக்கு சமாதானத்தை தர முடியாது, சந்தோஷத்தை தர முடியாது. பழையவைகளை நினைக்கும் பொழுது இன்டைரக்டாக நாங்கள் பிசாசைத்தான் நினைக்கிறோம், அவனுடைய கிரியைத்தான் நினைக்கிறோம். ஆனால் தேவன் விரும்புவதன் அவர் செய்து முடித்த புதிய காரியத்தை, புதிய விடுதலையை நாங்கள் தியானிக்க வேண்டும். ஆமென். ஆகவே இது மிக மிக முக்கியம். இப்பொழுதே தோன்றும். ஆமென். ஜெபம் பண்ணும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டியது? விசுவாசிக்க வேண்டியது இப்பொழுதே தோன்றிவிட்டது. ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுதே அவைகள் மேற்கொண்டு விட்டது. ஆமென் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், அறிக்கை பண்ண வேண்டும். அவைகள் மேற்கொள்ளுவதை உங்களுடைய மனக்கண்களிலே காண வேண்டும். ஆமென். நீங்கள் அதை அறியீர்களா? இதுதான் நம்முடைய ப்ராப்ளம். நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். அது நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, இப்பொழுது அது நம்மை மேற்கொள்ளும் என்பதை அறியாமல் இருக்கிறோம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அதை நீங்கள் அறியீர்களா? அறியாமல் இருக்கிறீர்களா? தெரியாமல் இருக்கிறீர்களா? தேவன் செய்து முடித்தது இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தோன்ற முடியும். எங்களுடைய சிந்தைகளை, நினைவுகளை சேஞ்ச் பண்ணும் பொழுது, பழையவைகளை நினைக்காமல், பூர்வமானவைகளை சிந்திக்காமல், தேவன் செய்து முடித்தவைகளை நாங்கள் சிந்திக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, அவைகள் நம்மை மேற்கொண்டு விட்டன என்று களி கூறும் பொழுது அவைகள் நம்மை மேற்கொள்ளும். ஆமென். நான் கவனிங்கள், நான் தேவன் சொல்லுகிறார், நான் வனாந்தரத்திலே வழிகளையும். அப்போ வனாந்தரமாய் தெரிகிறதா? கடந்த வருஷம் வனாந்தரமாய் தெரிந்ததா? எதுவுமே நடக்கவில்லை என்று தெரிகிறதா? அல்லது கடந்த வருஷம் மிகவும் வேதனையாக இருந்தது, போராட்டமாக இருந்தது, அழிவை கொண்டு வந்தது, அப்படி நீங்கள் நினைக்கிறீர்களா? கடந்த வருஷம் எல்லாம் உங்களுக்கு வறுமையாய் இருந்ததா? ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் அவாந்தரத்திலே வழியையும், அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். உண்டாக்குவேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, அதை அவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் செய்து முடித்திருக்கிறார். இப்பொழுது அவைகள் ஆயத்தமாயிருக்கிறது. எப்படி ஆகார் தனக்காக தண்ணீர், தன்னுடைய குழந்தை குடிக்க வேண்டிய, தாகத்துக்கு குடிக்க வேண்டிய தண்ணீர் தனக்கும் தன்னுடைய குழந்தைக்கும் ஆயத்தமாக இருக்கிறது என்பதை அறியாமல் ஐயோ நாங்கள் மடிய போகிறோம் என்று கண்ணீர் வடித்தாலோ, அதே போலத்தான் நாங்களும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம். வாக்குத்தத்தமானது ஆகாருக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டாயிற்று. நீ உன்னுடைய பிள்ளை எப்படியெல்லாம் இருப்பான் என்று சொல்லி ஆகாருக்கு இஸ்மவேலை குறித்து ஏற்கனவே வாக்குத்தத்தம் கூறப்பட்டாயிற்று. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியான ஆசீர்வாதம் ஏற்கனவே அவளுடைய பாதையிலே ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. ஆனால் அதை அவள் மறந்து போனபடியினால், எண்ணாமல் போனபடியினால், தன்னிடத்திலே என்ன இருக்கிறது என்பதை மாத்திரம் தியானித்தபடியினால், என்னிடத்திலே ஒன்றுமே இல்லையே என்று மாத்திரம் தியானித்தபடியினால் ஐயோ சாக போகிறோம் என்ற எண்ணம் அவளை மேற்கொண்டது. அவளால் தேவனுக்குள் மகிழ்ந்து களி கூற முடியவில்லை. ஆனால் தேவனோ ஆகாரின் கண்களை திறந்தார் என்று பார்க்கிறோம். அங்கே
தண்ணியை உருவாக்கினார் என்று வேதம் சொல்லவில்லை. தண்ணி ஏற்கனவே அங்கே இருக்கிறது, ஆனால் ஆகாரால் காண முடியவில்லை. ஏனென்றால் தேவனுடைய வாக்கு தத்தத்தை ஆகார் தியானிக்கவில்லை, மன கண்களிலே பார்க்கவில்லை. நீங்கள் மன கண்களிலே பார்க்கும் பொழுதுதான் அவைகள் இருக்கிறதை உங்களால் உணர முடியும். அல்லாவிட்டால் உங்களால் உணர முடியாது. நீங்கள் ஒரு புது கார் ஒன்றை வாங்குவீர்களானால், சுசுகி ஷிஃப்ட் என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் அதை வாங்கின பிறகு நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் அதைத்தான் காணுவீர்கள். அங்கே போகுது சுசுகி ஷிஃப்ட், இங்கே போகுது சுசுகி ஷிஃப்ட் என்று நீங்கள் போகிற இடங்களிலெல்லாம் அதைத்தான் காண்பீர்கள். அப்போ நான் பெற்றுக்கொண்டேன் என்று நான் விசுவாசிக்கும் பொழுது நான் போகிற இடத்திலெல்லாம் அதைத்தான் என்னால் காண முடியும். ஆசீர்வாதத்தை தான் என்னால் காண முடியும், சுகத்தை தான் என்னால் காண முடியும், வெற்றியைத்தான் என்னால் காண முடியும். ஆகவே பிரியமானவர்களை, இது தேவனுடைய கரத்தில் அல்ல. வாக்கு பண்ணினவர், ஆகாருக்கு வாக்கு பண்ணினவர் செய்து முடித்து விட்டார். நமக்கு வாக்கு பண்ணினவர் அதற்கு மேலாய் கிறிஸ்து இயேசு மூலமாய் செய்து முடித்து எல்லாம் முடிந்ததென்று சொல்லி இருக்கிறார். ஆகவே நமக்கு தேவையானதெல்லாம் இப்பொழுதே, இந்த வசனம் சொல்லுகிறது படி இப்பொழுதே அது தோன்றும். இந்த வருஷத்திலேயே, இந்த மாதத்திலேயே உங்களுக்கு தோன்றும். ஆமென். ஆகவே நாங்கள் பழையவைகளை நினைக்காமல் அவருடைய வாக்கு தத்தங்களை நினைவு கூர்ந்து அது இப்பொழுதே என்னை மேற்கொண்டிருக்கிறது, ஆகவே இப்பொழுதே அது தோன்றுகிறது என்று விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வனாந்தரத்திலே வழியே இல்லையே ஆண்டவரே. யாருமே நமக்கு எதுவும் செய்ய மாட்டார்கள், யாருமே தரமாட்டார்கள், யாருமே உதவி செய்ய மாட்டார்கள். எங்களிடத்தில் படிப்பில்லை, எங்களிடத்தில் அது இல்லை, எங்களிடத்தில் இது இல்லை, நாங்கள் தகுதியாக இல்லை என்றெல்லாம் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வனாந்தரத்திலே உங்களுக்கு தேவையான வழி உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அவாந்தர வழி காய்ந்து போய் எனக்கு தண்ணி கொடு, எனக்கு தண்ணி கொடு என்று கேட்கிற வனாந்திரத்திலே, அவாந்திர வழியிலே ஆறுகளையும், ஒரு ஆறல்ல, 2 ஆறல்ல, அல்லது ஒரு கிணறு அல்ல, அல்லது ஒரு குளம் அல்ல, ஆறுகள், ஒரு ஆறல்ல, ஆறுகளையும் என்ன செய்வேன்? உண்டாக்குவேன். அப்போ ஒரு விதமான ஆசீர்வாதம் அல்ல, பலவிதமான ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் உங்களை மேற்கொள்ளும். தேவ சமாதானம் ஒரு ஆசீர்வாதம், வரங்கள் வல்லமைகள் ஒரு ஆசீர்வாதம், தேவனோடு கூட அதிக நேரம் செலவழிப்பது ஒரு ஆசீர்வாதம், தேவனை குறித்து அறிகிற அறிவிலே பெருகுவது அது ஒரு ஆசீர்வாதம். ஆமென். தேவ சமாதானத்திலே, தேவ சந்தோஷத்திலே நிறைந்திருப்பது, ஆவியிலே நிறைந்திருப்பது அது ஆசீர்வாதம். ஆகவே இப்படியாய் பலவிதமான ஆசீர்வாதங்களை ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிற அவாந்தர வெளியிலே தேவன் உருவாக்கி இருக்கிறார், நமக்காக, உங்களுக்காக. ஆமென். ஆகவே அவைகளை தியானிங்கள், வனாந்தரத்தை தியானிக்காதீர்கள். அவாந்தர வழி இப்படி இருக்கிறதே ஆண்டவரே என்று சொல்லாதிருங்கள், ஏனென்றால் அவருக்கு தெரியும் அது எப்படி இருக்கிறது என்று. ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டியது, எனக்கு தேவன் வழிகளையும், பல வழிகளை, எனக்கு முன்பாக திறந்த வாசலை மாத்திரமே அவர் வைத்திருக்கிறார். ஆமென். பல வழிகளை வைத்திருக்கிறார், பல ஆறுகளை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆறுகள் என்னும் ஆசீர்வாதம் என்னிடத்திலிருந்து புறப்பட்டு ஓடும் அநேகரை ஆசீர்வதிக்கும்படிக்கு. ஆமென். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வழிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கொட்டான் பூச்சிகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார். அப்போ கவனியுங்கள் பிரியமானவர்களே, தேவன் சொல்லுகிறதை பாருங்கள், எப்படி அவர் கொண்டாடுகிறார் உங்களை குறித்து என்று பாருங்கள்.
அவர் சொல்லுகிறார், நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே, சத்துரு வனாந்தரத்தை கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் இவர்கள் எல்லாம் நான் தெரிந்து கொண்ட ஜனம், இது என்னுடைய ஜனம். ஆகவே அந்த வனாந்தரத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி, எது தரமாட்டேன், கொடுக்க மாட்டேன், இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க இவர்களை விடமாட்டேன் என்ற அந்த வனாந்தரம் சொன்னதோ, அதே வனாந்தரத்தை கொடுக்க வைக்கிறார், ஆசீர்வதிக்க வைக்கிறார். ஆமென். ஆகவே அவர் தெரிந்து கொண்ட ஜனமாகிய நீங்கள் இனிமேல் வனாந்தரத்தில் இருப்பதில்லை. உங்கள் தாகத்துக்கு, உங்கள் தேவைகளுக்கு தேவன் என்ன செய்கிறாராம்? தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால். கவனியுங்கள், தாகத்துக்கு தண்ணீர் என்றால் நமக்கு தேவை இருக்கிறது. அப்போ தேவைக்கு மாத்திரம் அவர் தருகிறவர் அல்ல, அதற்கு மிஞ்சி ஆறுகளை கொடுக்கிறார். ஒரு குவளையிலே அல்லது ஒரு டம்ளரிலே அவர் நமக்கு தண்ணியை கொடுக்கவில்லை. நம்முடைய தாகத்துக்காக அவர் என்ன செய்கிறாராம்? அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால், இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பதனால் என்ன நடக்கப் போகிறது என்றால், காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கொட்டான் பூச்சிகளும் என்னை கனம் பண்ணும் என்று சொன்னால், தேவ ஆசீர்வாதம் எங்களை மாத்திரம் மேற்கொள்ளுவது மாத்திரமல்ல, எங்களை மேற்கொண்டு எங்கள் மூலமாய் மற்றவர்களையும் அது ஆசீர்வதிக்கும், மற்றவர்களையும் அது மேற்கொள்ளும். அல்லேலூயா. எங்களை கொன்று மற்றவர்களை ஆசீர்வதிப்பது தேவ சித்தம், தேவ திட்டம். அதனால் தான் சொல்லுகிறார், நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள், ஆனால் அநேக தேசங்களுக்கு நீங்கள் கடன் கொடுப்பீர்கள். ஆமென். அப்போ கொடுக்கிற இடத்திலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அப்போ நான் ஆசீர்வாதமாக இருப்பதன் மூலமாய்த்தான் நான் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். ஆகவே என் மூலமாய் என்ன செய்யும்? ஊற்று தண்ணீர் புறப்பட்டு வந்து மற்றவர்களையும் மேற்கொள்ளுகிறதாய் இருக்கிறது. இப்படி நடப்பதனால் என்ன நடக்கப் போகிறதாம் என்றால், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். கவனிங்கள், அவருக்கே சொந்தமாக நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அவருக்கு சொந்த ஜனமாக நாங்கள் இருக்கிறோம். ஆகவே தீங்கு, பற்றாக்குறை, தடைகள், தாமதங்கள் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. அவைகள் எல்லாம் பிசாசின் கிரியைகள், நம்மை தொடவே முடியாது. ஆமென். ஆனால் அப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்து சத்துரு எந்த இடத்திலே இன்றைய நாளிலே நம்மை வைத்திருக்கிறான், அந்த சூழ்நிலையிலிருந்து முழுமையாய் விடுதலையாக்கி மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற நிலைக்கு தேவன் நம்மை உயர்த்தி இருக்கிறார், உன்னதத்திலே நம்மை வைத்திருக்கிறார். நாங்கள் அவருடைய ஜனமாய் இருக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. நம்முடைய துதியிலே என்ன இருக்கும்? அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார், என்னை மேன்மைப்படுத்தினார், என்னை மகிமைப்படுத்தினார். ஆமென். என்னை உயர்த்தினார், என்னை விடுதலையாக்கினார். இப்படிப்பட்ட பாடல்களை பாடும்படி, துதிகளை செலுத்தும்படியான ஆசீர்வாதம் இந்த வருஷத்திலே உங்களையும் என்னையும் மேற்கொள்ளும். ஆமென். ஆகவே இந்த வருஷம் முடிவிலே நிச்சயமாய் நானும் நீங்களும் நிச்சயமாய் சாட்சி சொல்வோம். அப்படியான ஆசீர்வாதத்தை இந்த வருஷத்திலே தேவன் உங்களுக்கும் எனக்கும், தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்திருக்கிறார். விசுவாசிப்போம், அனுதினமும் தியானிப்போம், அதை பெற்றுக்கொள்வோம், அதிலே பலுகி பெருகுவோம். ஆமென். ஜெபம் பண்ணுவோம் இந்த வேளை. அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதித்து பலுகி பெருகும்படி கட்டளையிட்டது மாத்திரம் அல்ல, அவர்களுடைய பெருக்கத்துக்காக அவர்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அவை எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறீர். சத்துரு இனிமேல் தடை செய்கிறதில்லை, தாமதிப்பதில்லை. அவனுடைய கிரியைகள் எல்லாம் நிர்மூலமாக்கி இருக்கிறீர். இப்பொழுது அவைகள் நிர்மூலமாவதாக, தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் போவதாக, எல்லா விதமான கட்டுக்களிலும் இருந்து உம்முடைய ஜனங்கள் கட்டவிழ்க்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினால் சுகம் மேற்கொள்ளுவதாக. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒவ்வொரு ஜனத்துக்கும்
அவர்களை டிஸ்சார்ஜ் பண்ணுகிறேன். அவர்களுடைய படுக்கையிலிருந்து படுக்கையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போ என்று கட்டளையிடுகிறேன். சுகம் உண்டாயிருக்கட்டும், பலுகி பெருகட்டும், பலுகி பெருகுவார்களாக. எல்லா நன்மையிலும், எல்லா மேன்மையிலும், எல்லா ஆசீர்வாதத்திலும், உம்மை அறிகிற அறிவிலும் இன்னும் அதிகமாய் பலுகி பெருகுவார்களாக. சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆகவே இந்த வருஷத்தை கொண்டாடுங்கள். எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம். மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு இந்த வருஷத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி தியானித்து தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த வருஷத்தை கடந்த வருஷத்தை பார்க்கிலும் மகிழ்ச்சியாய் கொண்டாடுங்கள். திண்டாட்டம் இனிமேல் உங்களை மேற்கொள்ள முடியாது. God bless you abundantly. Amen. Amen. Amen.